உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து மீண்டும் ஒரு வருடம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே 2027 ஜூன் மாதம் 26ஆம் தேதி வரைக்குமே இந்த குரு பெயர்ச்சி உச்ச குருவாக மாறி உங்களுக்கு 2ஆம் வீட்டிலேயே நிற்க போகிறார் கடகத்தில். இந்த கடகத்தில் நிற்கிறது மட்டும் இல்லாமல் அக்டோபர் மாதம் அவர் பயிற்சியாகி மீண்டும் அவர் போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு 31ஆம் தேதி போயிடுவார். அப்புறம் ஜனவரி 2027 24ஆம் தேதி மறுபடியும் உங்களுக்கு கடகத்துக்கே வந்துடுவார். அப்போது இந்த நிலையில் நீங்கள் இத்தனை நாளாக எதிர்பார்த்த இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கிடைக்குது. இந்த குரு பெயர்ச்சியால் எப்பேற்பட்ட அரிய வாய்ப்புகளையும் அற்புத நன்மைகளையும் அடைய போகிறீங்க அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம தெளிவாக விவரமாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக அடையும். என்னை பொறுத்தவரையிலையும் மிதுன ராசினா புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அப்பேற்பட்ட மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் அதை அழகாக முடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, அதாவது தன் உழைப்பால் வளர்ச்சி அடையணும், அந்த உழைப்பு நேர்மையாக இருக்கணும், எந்த ஒரு விஷயத்துலையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நிற்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. எந்த ஒரு தப்பு யார் செஞ்சாலும் அதை தட்டி கேட்கணும், அது யாராக இருந்தால் என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய, உங்களை நம்பி ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டா அந்த விஷயத்தை ஏதாவது ஒரு விதத்தில் நாம் பர்ஃபெக்டாக முடித்து கொடுத்துடணும், அந்த இடத்துல நாம் கரெக்டாக நடந்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. நீங்கள் ஒரு இடத்துல ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல மற்றவங்க கொடுத்து வச்சவங்களாக இருப்பாங்க. அவ்வளோ மேனேஜ்மெண்ட் அழகாக இருக்கும். அன்பு, காதல், அதே நேரத்தில் பாச பந்தம் எல்லாத்துலேயும் ரொம்ப டீப்பாக இருப்பீங்க. ரொம்ப அழகாக யோசிப்பீங்க. அவங்களுடைய தேவைகளை அழகாக பார்த்து செய்வீங்க. உங்களை நம்பினவங்கள எந்த இடத்துலையும் கைவிட மாட்டீங்க. அவங்களுக்காக தான் வாழ்கிறோம் அப்படின்ற அளவுக்கு அன்பு, பாசம், பந்தமாக நீங்கள் செயல்படுவீங்க. அப்பேற்பட்ட நற்குணம் படைத்தவங்க நீங்கள். கலைத்துறையில் ரொம்ப நாட்டமுடையவங்க. எழுத்து துறையில் இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கும் மேலே பல சாதனைகளை உருவாக்கணுன்றதில் லட்சியத்தோடு வாழக்கூடியவங்க மிதுன ராசி அன்பர்கள். அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலவிதமான பிரச்சனைகளை கடந்து வந்தாச்சு. ஏன்னா ஜென்ம குரு ஒரு பக்கம், விரய குரு பக்கம். கடந்த 2 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்தாச்சு. அந்த 2 வருஷம் ஒரு பக்கம் இருந்தால், அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சனி பகவான், அஷ்டம சனி, கண்டக சனி, இப்படி பல பிரச்சனைகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6-7 வருஷமாகவே மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரையிலையும் நமக்கு ஏன் இப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கே, நம்ம இதிலிருந்து நமக்கு ஒரு விடிவு காலம் இல்லையான்னு நினச்சி வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு கிடைச்ச அருமையான ஒரு ஜாக்பாட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த உச்சகுரு. அதுவும் பாருங்கள், 2ஆம் வீட்டில் குரு பகவான் உங்களுடைய 10ஆம் வீட்டிற்கு அதிபதியும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியும் உச்ச குருவா 2ஆம் வீட்டில் நிற்கிறது ஹைலைட். அதை விட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியின் போது பாருங்கள், குரு பார்வை விழுற இடம் ஹைலைட்டு. அதை விட உங்களுக்கு கிரகங்கள் நிற்கக்கூடிய அமைப்பு பாருங்கள், கிரகமாளிகா யோகா அமைப்பில் நிற்கிது. அப்படின்னா இங்கே ராகு கும்பத்தில், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் செவ்வாய் பகவான், ரிஷபத்தில் சூரிய பகவான், அடுத்தது அப்படியே மிதுனத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் புதனும், அடுத்தது பார்த்திங்கன்னா குரு உச்ச நிலையில் நிற்கிறாரு. அதுக்கு அடுத்தது கேது பகவான் சிம்மத்தில். பார்த்திங்கன்னா வரிசையாக உங்களுக்கு கும்பத்திலிருந்து சிம்மத்துக்கு வரைக்குமே கண்டினியூவாக அப்படியே கிரகங்கள் நிற்கும். இது ஒரு அருமையான அமைப்பு. இந்த யோக நிலையில் குரு பகவான் தனஸ்தானத்தில் நிற்கிறார். தனகாரகன், அதே நேரத்தில் புத்திரகாரகன், அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்தஸ்து, மரியாதை, செல்வம், செல்வாக்கு, கண்ணியமான வாழ்க்கை வாழணும்னா குரு பகவானுடைய ஆதிக்கம் வேணும். அதுலேயும் குறிப்பாக பாக்கியத்திற்கு அதிபதி உங்களுக்கு சனி. அந்த சனி பகவானையே குரு பகவான் இப்போ பார்க்குறார். இது எவ்வளோ பெரிய ஹைலைட்னு பாருங்கள். இது ரொம்ப
ரொம்ப ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் வந்து உச்சக்கட்ட வளர்ச்சிக்கு உங்களை கொண்டு போகுது. பெரிய லெவலில் மிதுன ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சாதனைகளை உருவாக்குறீங்க, நிறைய பாராட்டுகளை சந்திக்க போகிறீங்க, நிறைய அவார்ட்ஸ் வாங்க போகிறீங்க. புது கண்டுபிடிப்புகள் நீங்கள் ரொம்ப நாளாக வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல, நம்ம ஒரு ரிசல்ட்டை, ஒரு லைசன்ஸ் கிடைக்கல, நம்ம வந்து சொசைட்டியில் இதை வந்து வெளியே கொண்டு வரணும்னு நினச்சி போராடினவங்க, நம்ம கண்டுபிடிச்ச அரிய விஷயங்கள் எல்லாமே இந்த முறை வெளியில் வரப்போகுது, வெளியில் கொண்டு வரப்போகிறீங்க. அதுக்கு பெரிய லெவலில் ரிசல்ட் கிடைக்க போகுது. உலகமே உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. சாதாரண ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிதுன ராசி என்பவர்கள் இத்தனை நாள் நான் ஒரு 10 பேர் 100 பேரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறவங்க கூட அந்த 100 பேரில் 1000 பேர் உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது. அப்பேற்பட்ட இடத்துல குரு பகவான் வந்து நிற்கிறாரு. இதில் குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கறது கல்வியில். ஏன்னா 2ஆம் வீட்டில் நிற்கிறாரு. 2ஆம் வீட்டில் நின்று உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. 2ஆம் வீட்டில் நின்று டைரெக்டாக உங்களுக்கு வந்து 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. 2ஆம் வீட்டில் இருந்து அது 6ஆம் பாவத்தை உங்களுக்கு பார்க்குறாரு. அப்போது 6ஆம் வீடுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக உங்களுக்கு இருந்த தடைகள், இத்தனை நாளாக இருந்த எதிரிகள், இத்தனை நாளாக இருந்த நோய் நொடிகள், இது எல்லாமே உங்களுக்கு விலக போகுது. குறிப்பாக இந்த 6ஆம் பாவத்தில் முக்கியமாக பார்க்கணுன்னா கடன், தீராத கடன் அடைஞ்சி ஒரு சாதாரண 50,000 1 லட்சத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி பல லட்சக்கணக்காகி போச்சு. இதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமா? எனக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்களாம் என்ன பலவீனமாக பேசக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சு. இதிலிருந்து மீண்டு வரதுக்கு வழி பிறக்கமாக நினச்ச மிதுன ராசி அன்பர்கள் அந்த கடன் சுமைகளிலிருந்து அழகாக வெளியில் பெற போகிறீங்க. 8ஆம் வீட்டை குரு பார்த்துட்டால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகத்தை உண்டாக்கிடும். ஏன்னா குரு பகவானுக்கு நீச்ச வீடு அதுதான். அந்த நீச்ச வீட்டில் உச்சநிலையில் இருந்து அங்கே பார்க்கும்போது அந்த 8ஆம் வீடுன்றது ஒருத்தருடைய வாழ்க்கையில் சடன் திருப்பங்கள், திடீர் திருப்பங்களாக அவங்களுக்கு உண்டாக்கிடும். அதே நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களை உருவாக்கிடும். தண்டனைக்குரிய காலகட்டங்களில் இருக்கக்கூடியவங்க கூட அதை விட்டு வெளியில் வந்துடுவீங்க. உண்மையை சொல்லணும்னா மிதுன ராசி என்பவர்கள் பல பேரது வாழ்க்கையில் எனக்கு ஏதோ நிம்மதியே இல்லாத மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு விருத்தியிலே இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ ஒன்று இழந்த மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்குது, நானும் எவ்வளோ ரெக்கவர் ஆகி நாம் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறோம், அதுக்குண்டான முயற்சி எடுக்கிறோம், பார்த்தா மீண்டும் மீண்டும் அதே மனநிலைக்கு போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லையா? அவங்க இப்போது அந்த மனநிலையை விட்டு அழகாக வெளியில் வர்றதுக்கு உண்டான அற்புதமான ஒரு காலம். அதுவும் 8ஆம் வீட்டை பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 10ஆம் பாவத்தை 8ஆம் வீட்டிற்கு அதிபதி சனி, 9ஆம் வீட்டிற்கு அதிபதி சனி, அவரை குரு பார்க்கிறாரு. அப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, தெளிந்த சிந்தனை, தெளிவா சிந்திச்சு செயல்படுவீங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்துல இறங்கினாலும் அது முடிச்சிடுவீங்க. சக்சஸ்ஃபுல் 100% கேரண்டி. அப்போ 10ஆம் வீட்டில் சனி நிற்கிறாரு, அந்த 10ஆம் வீட்டில் குரு பார்வை விழுது. அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அப்போது இத்தனை நாட்களாக தொழில் ரீதியில் பல பிரச்சனைகளை சந்தித்தவங்க இப்போ தொழில் ரீதியில் பெரிய உச்சகட்ட வளர்ச்சியை சந்திக்க போகிறீங்கன்னா, உச்ச குரு 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. உச்சகட்ட வளர்ச்சி கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே உங்களை வியந்து பார்க்குற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. 1. 2வது பார்த்தீங்கன்னா, வேலை ரீதியில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. வேலை ரீதியில் ப்ரொமோஷனுக்குரிய வாய்ப்புகள் அடைய போகிறீங்க. பட் இந்த வேலையை காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருக்கேன்னு நினச்சவங்க, பட் அந்த வேலையும் தாண்டி பெரிய லெவலில் நீங்கள் ரீச் ஆகி உங்களுடைய ஸ்பீடை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு, உங்கள் பக்கம் கூட வந்து நிற்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வேகம் அதிகரிக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீண்ட நாளாக வேலையில் எப்போவோ செய்த தப்புக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்ருக்கேன் அப்படின்னு, ஏன்னா ஜென்மக்குரு விரயக்குரு அதுதான் செஞ்சுருப்பாங்க. அப்போ அந்த பாதிப்புகள் வந்து மற்றவங்க அதை இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி என்னை பலவீனம் அடைய செஞ்சு கடைசியில் இருக்கிற வேலையை போயிடுமோன்ற அளவுக்கு பயமாக இருக்குன்னு நினச்சவங்க அந்த பயத்திலேருந்து மீண்டு வெளியில் வந்துடுவீங்க. அந்த பிரச்சனையை சரி செய்திடுவீங்க. உங்களை கார்னர் பண்ணி அந்த இடத்த விட்டு வெளியில் தூக்கணும்னு நினச்சவங்களுக்கு எதில் ஸ்டாண்ட் பண்ணி ஜெயிப்பீங்க. ஆல்ரெடி சிலர் கடந்த அந்த விரய குருவால் வெளியிலேயே வந்திருப்பீங்க. சரி, ஒன்றுமே பண்ண முடியாமல்லாம் வேலையை விட்டுட்டு வெளியில் வந்திருப்பீங்க. பட் அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையுமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட் கிளாஸான இடத்துல வேலை அமையும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ அந்த குரு அவ்வளோ ஹைலைட்டாக உங்களுக்கு இருக்கார். அது அந்த வேலையை விட்டது கூட பரவாயில்லை, அதை விட நல்ல இடம் எனக்கு கிடைச்சிடுச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். இது எல்லாமே தொழில் வேலையில் நடக்கக்கூடிய விஷயம். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் இருக்குது. நீங்கள் டெம்பரவரியாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பர்மனெண்டட் ஆகிடுவீங்க. பர்மனெண்டட் ஆகிறது மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பெரிய லெவலுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருவீங்க.
அது உங்களுடைய எப்படின்னா இத்தனை நாளாக நீங்கள் யோசித்ததுக்கும் நீங்கள் செய்கிற விஷயத்துக்கும் கனெக்ட் ஆகிருக்காது. அது எல்லாம் இப்போ கனெக்ட் ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் நினச்சே பார்க்கல அது நடக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பார்வை வந்து தெய்வத்தினுடைய அனுகூலம். குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்கும். தெய்வத்தினுடைய அனுகிரகமே இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. தெய்வத்தினுடைய முழு சக்தி உங்களை சூழ்ந்து நின்னா நீங்கள் எதில் இறங்கினாலும் எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட ஒரு பிரகாசமான நிலை உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு எதிரியே இத்தனை நாள் வேலை செஞ்சவங்க கூட இப்போ உங்களுக்கு உதவ ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த லெவலுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது. குறிப்பாக ஆரோக்கியம், உடல் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அழகாக நீங்கள் ரிலீஃப் ஆகி ஒரு நல்ல நிலைக்கு வர போகிறீங்க. கவலை வேண்டாம். அதுவும் ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட ரீதியில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் உங்களுக்கு. நரம்பு ஜவ்வு சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் குறிப்பாக தலை அந்த பின் கழுத்து சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இதெல்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் சரியாக போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னை பொறுத்தவரையிலையும் மிதுன ராசி என்பவர்களுக்கு நான் ரொம்ப பர்டிகுலராக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கணவன் மனைவிக்குள்ளே தீராத மனச்சங்கடங்களும் குழப்பங்களும் ஒன்றுமே இல்லை. ஆனால் என்னென்னே தெரியல, பிரச்சனை மனைவி, அதாவது குடும்ப தலைவியாக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம், இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்ருக்குறோம். ஆனால் குடும்ப தலைவன் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலையே, நமக்கே அந்த வாழ்க்கை இந்த அளவுக்கு பாதிப்பு கொடுத்துருச்சேன்னு நினச்சி இந்த வாழ்க்கையை விட்டு வெளியில் போயிட்டால் கூட போதுமே நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்க கூட அந்த கணவன் தனக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நிலை இந்த இடத்துல உருவாயிடும். அப்போது கணவன் மனைவி இணைஞ்சு வாழ்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இந்த குரு பயிற்சியால் கிடைக்குது. ஏன்னா குடும்பஸ்தானத்தில் தான் அவர் இருக்க போகிறார். ஏன்னா அந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சரியான பாடத்தை கற்பிக்க போகக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவான் இருக்க போகிறார். ஏன்னா அவங்களுக்கு நல்ல பாடத்தை கொடுப்பார். அப்போது அவங்க திருந்தி உங்களோட கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், இது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, மிதுன ராசிக்கு எதிரில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி, தப்பை உணர்ந்து மீண்டும் உங்களோட வந்து இணைஞ்சு வாழக்கூடிய, பிரிஞ்சவங்க கூட இணையறதுக்குண்டான அருமையான ஒரு காலகட்டமாக இது மாறப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா குடும்பஸ்தானம் இல்லையா குரு பகவான் நிற்கிற இடம். அப்போ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கல்வி ரீதியிலையும் சரி, ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் சரி, குறிப்பாக அவங்களுடைய திருமண வாழ்க்கை, திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்கிறேன், அவங்க வந்து நல்ல தகுதியோடு இருந்து, நல்ல அழகு அறிவு ஆற்றலோடு இருந்து, நல்ல லைஃப் ஸ்டைல் அமையலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்கும். என்னென்ன தெரியல, அவங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை அமையலை, திருமணம் தட்டி போயிட்டுருக்கேன்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக அந்த திருமண வாழ்க்கை அழகாக கைக்கூடி வரப்போகுது. அருமையான மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்க போகிறீங்க. மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அருமையான இடம் அமையும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வேலை, வெளிநாடு வாய்ப்புகளும் கைக்கூடி வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி குடும்பத்தில் நடந்த திருமணத்தினால சில பிரச்சனைகள் இருந்திருக்கும், அதையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் மாறும். இத்தனை நாட்களாக நாம் இந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வரணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் தடையாகுது, சம்பாதிக்கிறது தெரியுது, எந்த பக்கம் வருது அது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல, ஏன் இந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இதற்கு மேலே உங்கள் தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், உங்கள் வேலையில் நல்ல ப்ரொமோஷன் இருக்க போகுது, கை நிறைய சம்பாதனைகளும் வரக்கூடிய 10 ரூபாயை வச்சு இன்னும் 5 ரூபா மிச்சம் வச்சு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போவீங்க. அதுவும் குறிப்பாக இடையில சிம்மத்துக்கு குரு பயிற்சி ஆகி மீண்டும் 24ஆம் தேதி ஜனவரியில் அவர் வந்து கடகத்துக்கு வந்துடுவார். அப்போ என்ன நடக்கும்னா, அவங்களுக்கு வந்து வீடு கட்டக்கூடிய யோகம், பூமி வாங்கக்கூடிய யோகம், குடும்பத்தில் சுபகாரியங்கள், நீண்ட நாள் திருமண தடை நீங்கி மிதுன ராசி என்பவர்களுக்கு திருமணம் கைக்கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் குடும்பம் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலம், அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாம் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். உங்களை விட்டு பிரிஞ்சு போன உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்கள் இழந்துட்டீங்கன்னு நினச்சிங்களே, அவங்க மீண்டும் உங்களோட வந்து சேருவாங்க. புது உறவுகள் கை கொடுக்கும், புது உறவுகள் உங்களை வந்து தேடி வந்து உங்களோட சேரும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறுது. மொத்தத்தில் வெளிநாட்டில் போய் செட்டில்ட் ஆகி நம்ம பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையணும்னு அங்கே போயிருப்பீங்க. போகும்போது எல்லாம் நல்லா இருந்திருக்கும், போனதுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே வேறு மாதிரி இருக்கே, ஒன்றுமே புரியலையே அப்படின்ற குழப்பம் இருக்கும். கவலையே வேண்டாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அருமையான தெளிவு கிடைக்கும். ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் உருவாக்க போகிறீங்க. மொத்தத்தில் வெளிநாடு முயற்சியும் கை கொடுக்கும். நீங்கள் நின்ன இடத்துல எதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் இப்போ நீங்கள் உருவாக்க போகிறீங்கன்றது 100% உண்மை. அந்த லெவலுக்கு குரு பகவான் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறாரு. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் உங்கள் ஜனன ஜாதகம்ன்றது ஒன்று இருக்கும், திசா புத்தின்றது ஒன்று இருக்குது. அந்த திசா புத்தியில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7 எல்லாம் இருந்துட்டா இந்த குரு பகவான் கடகத்தில் ஜாக்பாட் அடித்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பார்.
அதுவே 4க்கு கீழே வந்துருச்சுன்னா அது நெகட்டிவாக வேலை செய்யணும். அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் ஜனன ஜாதகத்தை பாருங்கள். அதே நேரத்தில் உங்கள் திசாபுத்திகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்தா போதும், பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. அப்படி பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளை எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைச்சிடும். உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.